உலக சினிமா தொடங்கி 121 ஆண்டுகள் ஆயிடுச்சு. இந்தியாவிலே சினிமா வந்து 111 வருடங்கள் ஆச்சு. தமிழ்நாட்டிலே 93 வருஷம் ஆச்சு. எனக்கு தெரிந்தவரை, நாம் அறிந்தவரை, உலக அளவில் பாடல்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எடுக்கப்படக்கூடிய திரைப்படங்கள் தமிழ்நாட்டில் மட்டும்தான். உடுமலை நாராயணகவி தொடங்கி தஞ்சை ராமையாதாஸ், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், கவியரசு கண்ணதாசன், காவிய கவிஞர் வாலி, புலமை பித்தன், கவிஞர் முத்துலிங்கம், கவிஞர் மு மேத்தா, இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். கவிப்பேரரசு வைரமுத்து, முத்துக்குமார், விஜய், இப்படி அறிவுமதி, இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். எல்லா கவிஞர்களும் காலத்திற்கு தகுந்தாற்போல் பாடல்களை தந்து கொண்டு இருக்கிறார்கள். இவர்கள் படைத்த எல்லா பாடல்களும் இலக்கிய நயம் மிக்கதா என்று ஒரு கேள்வியை எழுப்பி பார்த்தீர்கள் என்று சொன்னால் இல்லை. அது ஒத்துக்கொள்ள நம்ம சொல்லணும்ல. ஆனால் அதில் இருக்கக்கூடிய ஒரு சில வரிகள், ஒரு சில சரணங்கள், பல்லவி, இதில் இலக்கியம் மறைந்திருக்கும். இன்னும் சொல்ல போனீங்கன்னா ஒரு சில பாடல்கள் இலக்கியம்தான். அது இதற்கு மேலே அந்த பாடல்களை நாம் இலக்கியம், திரைப்பட பாடல்களில் உள்ள இலக்கியம் எது என்று தேடி நீங்கள் படித்தீர்கள் என்று சொன்னால் அதற்கு நமக்கு புலப்படும். எல்லாம் மோசம், பாட்டு எல்லாம் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு போகிறத விட அதில் எது நல்லா இருக்குன்னு பார்த்து தேர்வு செஞ்சு படிக்கணும். அதுக்கு தான் இவ்வளோ கூட்டம் அங்கே வந்திருக்கோம். அதுக்கு தான் நம்ம படிக்கிறோம். இசையை, திரைப்பட இசை என்பது நாம் தவிர்க்கவே முடியாது. நம்முடைய சுவாச காற்று போல ஆயிடுச்சு. எதாக இருந்தாலும் பாட்டு தான். ஒரு குழந்தை பிறந்து வளர்ந்து ஆளாகி படித்து வேலைக்கு போய் காதலித்து திருமணம் செஞ்சு அதுக்கு குழந்தை பிறந்து அது அப்படியே போயிட்டு கடைசி மரித்து போகின்ற வரைக்கும் நம்மோடு தொடர்புள்ளது திரை இசை பாடல்கள் தான். எனக்கு மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் தந்தபோது திருவள்ளுவர் சிலையை பரிசாக தந்தார்கள். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இந்த திருக்குறளை எடுத்து கையாண்டு நிறைய திரைப்பாடல்கள் இருக்குது. திருக்குறள் என்பது ஒரு இலக்கியம் தானே, அதில் எந்த மாற்றமும் இல்லை. திருக்குறளில் இல்லாத சட்டமே கிடையாதுங்க. ஒன்று தெரிஞ்சுக்கங்க, திருக்குறள் என்ன ஒரு 10,000 பக்கத்துக்கு எழுதினதா? கிடையாது. 1330 குறள், 2660 வரிகள், 9310 வார்த்தைகள். இதுக்குள்ளார இந்த உலகத்திலே சற்றேறக்குறைய 197 நாடுகள் இருக்கின்றன. அந்த 197 நாடுகளுக்குமான ஒட்டுமொத்த சட்டமும் இந்த திருக்குறளுக்குள்ளார அடங்கியிருக்கு. தயவு செய்து மறந்துடாதீங்க. அதுல இருந்து எப்படி எடுத்திருக்காங்க? மக்கட்பேறுங்கிற அதிகாரம், பெருமவற்றுள் யாம் அறிவதில்லை, அறிவறிந்த மக்கட்பேரல்ல பிற. இது ஒரு திருக்குறள். பயப்படாதீங்க, நான் பாட்டும் பாடுவேன். என்னடா திருக்குறள் வகுப்பு எடுக்கிறானே, சரியா தப்பான இடத்துல வந்து மாட்டிக்கிட்டோமா, அதெல்லாம் யோசிக்காதீங்க, வருவேன். என்ன அதுக்கு என்ன பொருள்னா, அறிவில் சிறந்த நல்ல பிள்ளைகளை விட இல்வாழ்க்கையில் சிறந்த பேறு ஏதுமில்லை. இது ஒரு பொருள். தம்பொருள் என்பதம் மக்கள், அவர் பொருள் தந்தன் வினையான் வரும். இது ஒரு திருக்குறள். அதாவது தன்னுடைய மக்களின் பொருள்கள் அவர்களுடைய செயல்களால் வருவது. இது அந்த திருக்குறளின் பொருள். எழுபிறப்பும் தீயவை தீண்டா பழியிறங்கா பண்டிடை மக்கட்பெறின். இது ஒரு திருக்குறள். பெற்றெடுக்கும் மக்கள், அதாவது பிள்ளைகள், பழிகளை உருவாக்காத மிகச்சிறந்தவர்களாக இருந்தால் 7 தலைமுறைக்கும் எந்த தீமையும் வராது. இந்த திருக்குறளெல்லாம் ஒன்று சேர்த்து ஒரு அற்புதமான கவிஞர் பாட்டு எழுதினார். அவர்கிட்ட கேட்டாங்க, ஐயா நீங்கள் நல்ல பாடல்கள் எழுதியிருக்கீங்க, நீங்கள் எழுதின பாட்டில் சிறந்த பாட்டு எது அப்படின்னு கேட்டப்ப அவர் சொன்னது, என்னுடைய பாடல்களில் எல்லா பாடல்களுமே சிறந்த பாடல்கள் தான். ஆனால் எனக்கு பிடித்த பாடல்ங்கிறது என்ன பாட்டு தெரியுமா? நான் எல்லா திருக்குறளையும் சேர்த்து வச்சு எழுதினல்ல, அந்த பாடல் தான் சொன்ன கவிஞர் மரியாதைக்குரிய புலமை பித்தன் எழுதின பாட்டில் என்னன்னு சொன்னீங்கன்னா, அதுதான் இலக்கியம். அதுதான் திருக்குறளை கம்பைன் பண்ணி சொல்லியிருக்கிறாரு. எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே,
பின் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பினிலே, அன்னை வளர்ப்பினிலே. அந்த திருக்குறளை தேடி பாருங்க. அடுத்தது சொல்றாரு எப்படி இருக்கணும், எப்படி இருக்கணும். ஆறு கரையில் அடங்கி நடந்திடில் காடு வளம் பெறலாம். ஆறு அடங்கி நடந்துச்சுன்னா, அதை ஆர்ப்பரிக்காம வெள்ளம் வராமல் இருந்துச்சுன்னா, உங்க வைகைக்கு அந்த பிரச்சனை இல்லை, ஒரு காலத்துலையும் வெள்ளம் வந்ததில்லை. அது சொல்றாரு, ஆறு கரையில் அடங்கி நடந்திடில் காடு வளம் பெறலாம். தினம் நல்ல நெறி கொண்டு பிள்ளை வளர்ந்திடில் நாடும் நலம் பெறலாம், நாடும் நலம் பெறலாம். நானாரோ என்று தாளாட்ட இன்னும் யாராரோ வந்து பாராட்ட. இதுல 2 குறள் வந்துருச்சு நான் சொன்னதுல. அடுத்தது சொல்றாரு பாருங்க, பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும், சொல்லி சொல்லி வளர்க்கணும். பாதை தவறிய கால்கள் விரும்பிய ஊர் சென்று சேர்வதில்லை. பாதை தவறிய கால்கள் விரும்பிய ஊர் சென்று சேர்வதில்லை. நல்ல பண்பு தவறிய பிள்ளையை பெற்றவர் பேர் சொல்லி வாழ்ந்ததில்லை, பேர் சொல்லி வாழ்ந்ததில்லை. இந்த பாட்டு என்ன பாட்டு? இந்த பச்சை கிளிக்கு ஒரு செவ்வந்தி பூவினில் தொட்டிலை கட்டி வைத்தேன், அதில் பட்டு தூகிலுடன் அன்னச்சிறகினை மெல்லன இட்டு வைத்தேன். நான் ஆராரோ என்று தாளாட்ட இன்னும் யாராரோ வந்து பாராட்ட. இது இலக்கியம். எத்தனை பேர் நம்ம ரசிச்சு படிச்சிருக்கோம் அந்த பாட்டை? எத்தனை பேர்? இப்போ இதை அடுத்தது விட்டுருங்க. யார் முழுமையான மனிதன், யார் முழுமையான மனிதன்? திருக்குறளில் சொல்லியிருக்கு, வாய்மைங்கிற அதிகாரத்தில், தன்னஞ்சறிவது பொய்யற்க பொய்த்தபின் தன்னஞ்சே தன்னை சுடும். ஒன்று, வாழ்க்கையிலங்க சொல்லுக்கும் செயலுக்கும் மாறாமல் வாழணும், சொல்லுக்கும் செயலுக்கும் மாறாமல் வாழணும். சொல்லு ஒன்று செயல் ஒன்றா இருக்கக்கூடாது. அப்படி பார்த்து நான் வியந்த மனிதர் என்ன சொல்கிறாரோ அப்படி வாழ்கிறார், எப்படி வாழ்கிறாரோ அப்படி சொல்கிறார் என்று சொன்னால் இன்றைய சிறப்பு விருந்தினர் தான். ஏன்னா சிலரை இந்த மேடையில் சொல்லியே ஆகணும். அதனால இவங்கள மாதிரி சொல்லுக்கும் செயலுக்குமான வாழ்க்கை ஒன்று, உள்ள வச்சு வெளியில் ஒன்று, உள்ளே ஒன்று வெளியே ஒன்று, இப்படிலாம் இருக்கக்கூடாது. இடுக்கண் அழியாமைங்கிற அதிகாரத்தில், இன்பத்தில் இன்பம் விழையாதான் துன்பத்தில் துன்பமுறுதல் இளன் அப்படிங்கிற ஒரு குறள் இருக்கு. இன்பத்தை தேடி அலையாமல் துன்பம் வந்தால் அதனில் துவண்டு விடாமல் இருக்க வேண்டும் வள்ளுவர் சொல்றாரு. இதெல்லாம் சேர்த்து கவியரசு கண்ணதாசன் என்ன சொல்றாரு? ஒரு 6 கட்டளை சொல்றேன் உனக்கு. 6 கட்டளை, 6 கட்டளை சொல்லியிருக்கிறாரு. எத்தனை பேர் இந்த குறள்ல இருந்து அதை சொல்லியிருக்கிறான்னு தெரியுங்களா? என்ன சொல்வாரு? ஒன்றே சொல்வார் ஒன்றே செய்வார், உள்ளத்தில் உள்ளது அமைதி. இன்பத்தில் துன்பம் துன்பத்தில் இன்பம், இறைவன் வகுத்த நியதி. ஒன்றே சொல்வார் ஒன்றே செய்வார், உள்ளத்தில் உள்ளது அமைதி. இன்பத்தில் துன்பம் துன்பத்தில் இன்பம், இறைவன் வகுத்த நியதி. சொல்லுக்கு செய்கை பொன்னாகும், வரும் இன்பத்தில் துன்பம் பட்டாகும். சொல்லுக்கு செய்கை பொன்னாகும், வரும் இன்பத்தில் துன்பம் பட்டாகும். இந்த 2 கட்டளை அறிந்த மனதில் எல்லா நன்மையும் உண்டாகும், எல்லா நன்மையும் உண்டாகும். இது 2 குறள்ல சொல்லிட்டாரு. அடுத்து இறைமாட்சி அதிகாரத்தில், இன்சொலால் ஈத்தளிக்க வல்லார்க்கு தன் சொலால் தான் தண்டனைத்து இவ்வுலகு அப்படிங்கிற ஒரு குறள் இருக்கு. வாக்கில் இனிமையும் பிறர்க்கு வழங்கி காத்திடும் தன்மை கொண்டவருக்கு, வாக்கு பேச்சு நல்லா இருக்கணும், நல்லா பேசணும், இனிமையா பேசணும், பிறருக்கு கொடுத்து உதவணுங்கிற மனப்பான்மை இருக்கணும். அப்படி இருக்கிறவருக்கு இந்த உலகமே வசப்படும் அப்படிங்கிறது தான் அந்த குறளுடைய பொருள். அடக்கமுடைமை அதிகாரத்தில், நிலையின் திரியாதடங்கியான் தோற்றம் மலையினும் மான பெரிதுன்னு ஒரு குறள் இருக்கு. அதுக்கு என்ன பொருள்னு கேட்டிங்கன்னா, உறுதியான உள்ளம், அடக்கமான உணர்வு யாரிடத்தில் இருக்கிறதோ அவருடைய உணர்வு உயர்வு மலையை விட உயர்வானதுங்கிறார். இதைத்தான் கவியரசு கண்ணதாசன் சொன்னார்.
உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும். நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும். இப்ப அம்மா சொன்னாங்கல்ல, கலெக்டர் எங்களுக்கெல்லாம் ஆதர்ச குருநாதராக இருந்து அவர் எந்த நிலைக்கு உயர்ந்தாலும் அவரை பணிந்து வணங்குகிறார்கள் அல்லவா. அதுதான் உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும். நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும். உண்மை என்பது அன்பாகும், பெரும் பணிவு என்பது பண்பாகும். உண்மை என்பது அன்பாகும், பெரும் பணிவு என்பது பண்பாகும். இந்த 4 கட்டளை அறிந்த மனதில் எல்லா நன்மையும் உண்டாகும், எல்லா நன்மையும் உண்டாகும். இது ஒரு இலக்கியம். அடுத்து மனிதன் எப்படி இருக்கக்கூடாது, எப்படி இருக்கணும்னு சொல்லியாச்சு. எப்படி இருக்கக்கூடாது? அழுக்காறு, அவா, வெகுளி, இன்னாச்சொல் 4ம் இழுக்கா இயன்றது அறம். பொறாமை, பேராசை, பெருங்கோபம், கடும் சொல், இது யாரும் சொல்லாம இந்த நாளும் அற வழியில் நல்ல வழியில் நடப்பவர்களுக்கு பொருத்தமானதாக இருக்காது. அடுத்தது செய்நன்றி அதிகாரத்தில், செய்நன்றி அறிதல் என்ற அதிகாரத்திலே ஒரு குறள். நான் எதுக்கு அதிகாரம் சொல்லி குறளை சொல்றேன்னா, நீங்க தயவு செய்து போகும்போது ஒரு திருக்குறள் புத்தகம் எல்லாரும் வாங்கிட்டு போங்க. உங்க வீட்டில் இருக்குதா என்னன்னு தெரியல, இல்லை வாங்குங்க. நான் சொல்றது சரியா தப்பான்னு கூட போய் பாருங்க. செய்நன்றி அறிதல் என்ற அதிகாரத்திலே என்னன்றி குண்டார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய்நன்றி குண்ட மகற்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த அறச்செயலை மறந்தாலும் ஒருவர் வாழ்ந்துவிட முடியும். ஆனால் ஒருவன் செய்த உதவியை மறந்து விட்டால் வாழறதுல அர்த்தமே இல்லை. அதைத்தான் கவியரசு கண்ணதாசன் சொன்னாரு. ஆசை கோபம் களவு கொள்பவன் பேச தெரிந்த மிருகம், அன்பு நன்றி கருணை கொண்டவன் மனித வடிவில் தெய்வம். ஆசை கோபம் களவு கொள்பவன் பேச தெரிந்த மிருகம், அன்பு நன்றி கருணை கொண்டவன் மனித வடிவில் தெய்வம். இதையே கிளாஸிஃபை பண்றாரு. என்ன சொல்றாரு? இதில் மிருகம் என்பது கள்ளமனம், உயர் தெய்வம் என்பது பிள்ளை மனம். இதில் மிருகம் என்பது கள்ளமனம், உயர் தெய்வம் என்பது பிள்ளை மனம். இந்த 6 கட்டளை அறிந்த மனது ஆண்டவன் வாழும் வெள்ளை மனம், ஆண்டவன் வாழும் வெள்ளை மனம். முடிஞ்சா பாடுங்க. 6 மனமே 6 அந்த ஆண்டவன் கட்டளை 6, 6 மனமே 6 அந்த ஆண்டவன் கட்டளை 6. தேர்ந்து மனிதன் வாழும் வகைக்கு தெய்வத்தின் கட்டளை 6, தெய்வத்தின் கட்டளை 6. இது இலக்கியம். கை தட்டணும்னு நினைச்சா நல்லா தட்டுங்க. ஏன் மதுரை என்ன வஞ்சனை, ஏன் இப்படி செய்றீங்க? மனிதன் எப்படி இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லியாச்சு. இந்த இடத்துல நான் திரும்பவும் திருவள்ளுவரை துணைக்கு அழைக்கிறேன். ஒருத்தன்ட்ட என்னென்ன பழக்கம் இருக்கக்கூடாதுன்னு திருவள்ளுவர் கேட்குறாங்க. என்ன பழக்கம் இருக்கணும்னு சொல்லியாச்சு, எது இருக்கக்கூடாது சொல்றார்? நெடுநீர், மறவி, மடிதுயில் 4ம் நெடுநீரார் காமக்கலன், நெடுநீரார் காமக்கலன். இந்த குறளுக்கு என்ன பொருள்னு கேட்டிங்கன்னா, காலம் நீட்டித்தல். ஒரு செயல் செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஒத்தி போடுதல், நாளைக்கு செய்யலாம் நாளைக்கு செய்யலாம் நாளைக்கு செய்யலாங்கிறது. அதே மாதிரி சோம்பல், மறதி, அளவுக்கு மீறிய தூக்கம், இதெல்லாம் இந்த 4 இருந்தால் கெட்டு போகணும்னு நினைக்கிறான் பாருங்க. காணா ஏறி போய் விரும்பி ஏறக்கூடிய படகுன்னு சொல்றாரு. யாரு? திருவள்ளுவர் சொல்றாரு. வாண்டனா வந்து வண்டியில் ஏறணும்னு சொல்லுவார்ல வடிவேலு. அது மாதிரி இந்த 4 விஷயம் இருந்துச்சுன்னு சொன்னால் அவன் கெட்டு போவது தானாகவே கெடுறாங்கிறாரு. அந்த அளவுக்கு இப்போ அளவுக்கு மீறிய தூக்கம் உங்களுக்கு இருந்ததுன்னா தயவு செய்து உங்கள் டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணுங்க. ஹீமோகுளோபின் அளவு குறைவாக இருக்கும். அடிக்கடி கொட்டாவி வருதா, உங்கள் ஹெச்பி அளவை செக் பண்ணி பாருங்கள். இதெல்லாம் நாங்கள் படித்த விஷயங்கள். இதை மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் சொல்ல இந்த குறளை எடுத்துக்கிட்டாரு. சொல்றாரு, நல்ல பொழுதையெல்லாம் தூங்கி கெடுத்தவர்கள் நாட்டை கெடுத்ததுடன் தானும் கெட்டார். நல்ல பொழுதையெல்லாம் தூங்கி கெடுத்தவர்கள் நாட்டை கெடுத்ததுடன் தானும் கெட்டார். சிலர் அல்லும் பகலும் தெருக்கல்லாயிருந்து கொண்டு அதிர்ஷ்டம் இல்லை என்று அலட்டி கொண்டார்.
விழித்து கொண்டோரெல்லாம் பிழைத்து கொண்டார், விழித்து கொண்டோரெல்லாம் பிழைத்து கொண்டார், முன்போல் குரட்டை விட்டோர் எல்லாம் கோட்டை விட்டார். அப்பதான் சொல்லுவார், எது இந்த ஹெச்பி பிரச்சனை, சோம்பல், கொட்டாவி எல்லாம் இல்லை. தூங்காதே தம்பி தூங்காதே, நீ சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே, தூங்காதே தம்பி தூங்காதே. இது இலக்கியம். இது என்ன செய்யும்னா, யார் யாருக்கு வெற்றியை பாதிக்கும் இந்த தூக்கம், சோம்பல்? இந்த நாளும் கடைசியா சொல்லுவாரு, போர் படைதனில் தூங்கியவன் வெற்றி இழந்தான், போர் படைதனில் தூங்கியவன் வெற்றி இழந்தான், உயர் பள்ளியில் தூங்கியவன் கல்வி இழந்தான், கடைதனில் தூங்கியவன் முதல் இழந்தான், கொண்ட கடமையில் தூங்கியவன் புகழ் இழந்தான். இன்னும் பொறுப்புள்ள மனிதரின் தூக்கத்தினால் பல பொன்னான வேலையெல்லாம் தூங்குதப்பா, தூங்காதே தம்பி தூங்காதே. இதெல்லாம் இலக்கியம் தான், நீங்கள் ஒன்றும் பயந்துடாதீங்க, நல்லா தேடி படிங்க. அடுத்து முக்கியமான கட்டம். இதுவரைக்கும் மனிதன் எப்படி இருக்கணும் எல்லாம் பார்த்துட்டோம். அடுத்தது அவன் ஒரு லெவலுக்கு வர்றான். வரும்போது ஆட்டோமேட்டிக்காக வர்றது என்ன? காதல் வருமா? ஒரு வேலையில் செட்டில் ஆகிறான்னா காதல். அப்போ ஒரு பெண் எப்படி அழகாக இருக்கிறாள் யோசிக்கணும்ல. ஒரு பெண் எப்படி அழகாக இருக்கிறாள்? கவியரசு கண்ணதாசன்கிட்ட கேட்டாங்க, ஒரு பெண்ணை நீங்கள் எப்படி அழகாக சொல்லலாம் அப்படின்னு சொல்லி. ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, 2 காப்பியங்கள் இருந்து 2 லைனில் சொல்லிடுவேன்னாரு. சொல்லுங்க அப்படின்னாங்க. ஒரு புறம் பார்த்தால் மிதிலையின் மைதிலி, ராமாயணம். மறுபுறம் பார்த்தால் காவிரி மாதவி, சிலப்பதிகாரம். ஒரு புறம் பார்த்தால் மிதிலையின் மைதிலி, மறுபுறம் பார்த்தால் காவிரி மாதவி, முகம் மட்டும் பார்த்தால் நிலவின் எதிரொளி, முழுவதும் பார்த்தால் அவள் ஒரு பைரவி, அவள் ஒரு பைரவி, அவள் ஒரு பைரவி. இது இலக்கியம். என்ன பாட்டு எல்லாருக்கும் தெரியும், அதிசய ராகம், அது போயிட்டே இருக்கும். அதே மாதிரி சங்க இலக்கியத்தில் 99 வகையான குறிஞ்சி பாட்டில் 99 வகையான பூ நம்ம படிச்சிருக்கோம்ல. 99 பூக்கள், காந்தல், ஆம்பல், அனிச்சம், குவளை, குறிஞ்சி, வெச்சி, இப்படியே சொல்லிக்கிட்டே போகலாம். புழகு அது வரைக்கும் வரும். கவிஞர் இந்த 99 பாடல்கள்ல இருந்து ஒப்பிட்டு ஒரு பெண்ணை எப்படி அழகாக இருக்கிறாள் வர்ணிச்சு சொல்லுங்க கவியரசரே அப்படின்னு சொன்ன உடனே ஒன்றும் வெரி சிம்பிள். ஒரு பெண் எப்படி அழகாக இருக்கிறாள், பூ போல இருக்கிறாள்னு சொல்லிட்டு போயிடலாம். இல்லை, கவியரசர் என்ன சொன்னார்னா, காலையில் மலரும் தாமரை பூ, அந்தி கருக்களில் மலரும் மல்லிகை பூ, காலையில் மலரும் தாமரை பூ, அந்தி கருக்களில் மலரும் மல்லிகை பூ, இரவில் மலரும் அல்லிப்பூ, அவள் என்று மணக்கும் முல்லை பூ. பூ கூப்பிடுறாரு. சரி, அந்த பொண்ணு எப்படி அழகா இருக்கா இன்னும் சொல்லுங்க அப்படின்னு சொன்னா, இந்த தங்கம் வெட்டி எடுக்கிறோம்ல, தங்க சுரங்கங்கள் ஒரு மணல் மணலா இருக்கும், கைரேகை மாதிரி மணல் படிஞ்சிருக்குமா, அதில் தங்க துகள், அதெல்லாம் சலிச்சு எடுத்து அது பெரிய போராட்டத்துக்கு இடையில தான் அந்த தங்க துகள் கிடைக்கும். அப்படி கிடைத்து துகள்களால் சலிக்கப்பட்டு எடுத்த தங்கத்தை தான் நம்ம 22 கேரட் 24 கேரட்னு வாங்கிட்டு இருக்கோம். அப்படி இல்லாமல் ஒரு பெண் அழகாக இருக்கிறாள் அப்படின்னு சொன்னால் தங்கம் கட்டியாகவே இருக்குங்கிறார். தங்கத்தை வெட்டி எடுக்கலாங்கிறாரு. கட்டி தங்கம் வெட்டி எடுத்து காதல் என்னும் சாறு பிழிந்து தட்டி தட்டி சிற்பிகள் செய்த உருவமடா, அவள் தலதலவென்று ததும்பி நிற்கும் பருவமடா. இதுதான் ஒரு பெண்ணுடைய அழகும்பாரு. இன்னொரு இலக்கியம் மகாபாரதத்தில் கிளைக்கதை நலவெண்பா. நலவெண்பா தெரியும். நான் திருக்குறள் சொல்லி கொடுத்துருக்கேன், நலவெண்பா சொல்லி கொடுக்குறேன், சிலப்பதிகாரம். என்னை நீங்கள் போகல எனக்கு ஏதாச்சும் புத்தக பரிசு வாங்கி கொடுக்கணும். அந்த அளவுக்கு எனக்கு தர வேணாம், நீங்கள் வாங்கிட்டு போங்க, உங்கள் வீட்டுக்கு வாங்கிட்டு போங்க. மகாபாரதத்தில் நலவெண்பாவில் ஒரு காட்சி, தலைவன் தலைவி. அந்த காலத்தில் அப்படி தானே சொல்லுவான், ஹீரோ ஹீரோயின் சொல்கிறோம்.
நலன், தமயந்தி இப்படி வச்சுக்கங்க. இவங்க பொழுது போகணும். அந்த காலத்தில் பொழுது போகணும்னு சொன்னால் ஏதாச்சும் ஒரு ஏரி குளத்துக்கு போவாங்க. எங்கள் காலத்தில் நாங்கள் எங்கே போவோம்னா பீச்சுக்கு போவோம். இப்போ என்ன பண்ணுறோம், மாலுக்கு போகிறோம், ஷாப்பிங் மால். பொழுது போகலன்னா அங்கே போயிடுறோம். இந்த நலனும் தமயந்தியும் இந்த புகழேந்தி புலவர் ஒரு அருமையான வெண்பா அந்த இலக்கிய காட்சி சொல்லியிருக்கிறார். தாமரை குளத்துக்கு போகிறாங்க. அந்த ஆள் பாட்டுக்கு அங்கே பார்த்துக்கிட்டு நிற்கிறார். இந்த அம்மா இங்கே போய் பூவெல்லாம் அழகாக இருக்குன்னு பார்க்குது. திடீர்னு ஓடி வருது. யார்கிட்ட? நலன்கிட்ட வந்து ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லு. நலன் பார்த்து என்னாச்சு, ஏன் ஓடி வர, ஏன் ஓடி வர, தலையெல்லாம் கலைஞ்சிருக்கு, ஏன் என்ன ஆச்சுன்னு உடனே, இல்லை தாமரை பூவில் வந்து உட்காந்துருந்தது, திடீர்னு என் முகத்தை பார்த்து என் முகத்தில் வந்து வந்து உட்கார வந்தது, நான் கையால் தட்டி விட்டேன், கையிலையும் வந்து உட்கார வருது, பயமாக இருக்குது, அதனால் வந்துட்டேன். இது வந்து காட்சி. அதாவது வண்டு என்ன பண்ணுது, தாமரை பூவில் இருக்குது வண்டு. இந்த தமயந்தியோட முகமும் தாமரை பூ மாதிரி இருக்குங்கிறதுக்காக முகத்தில் வந்து உட்கார வருது. அவ தட்டி விட்றா, அந்த கை காந்தல் மலர் மாதிரி இருக்கு, அந்த கையிலையும் வந்து உட்காருது. உடனே பயந்து போய் தலை ஓடியார. இது காட்சி. இதை இலக்கியத்தில் நலவெண்பாவில் என்ன சொல்லியிருக்கிறாரு, மங்கை ஒருத்தி மலர் கொய்வாள் வால்முகத்தை பங்கயம் என்றெண்ணி படிவண்டை செங்கையால் காத்தால் என பாய்தலுமே வேர்த்தாளை காணென்றான் வேந்து. இது வந்து நலவெண்பா. இந்த பாட்டு நமக்கு படிச்சிருப்போம், சிலபஸில் இருந்திருக்காது, இல்லைன்னா சாய்ஸில் விட்டுருப்போம். ஆனால் இதை கவியரசு கண்ணதாசன் சொன்னதை யாராலையும் சாய்ஸில் விட முடியாது. என்ன சொன்னார், அதே காட்சி, வண்டு வந்து முகத்தில் உட்கார வருது, பொன் வண்டொன்று மலரென்று முகத்தோடு மோத நான் வலை கொண்ட கையாலே மெதுவாக மூட, பொன் வண்டொன்று மலரென்று முகத்தோடு மோத நான் வலை கொண்ட கையாலே மெதுவாக மூட, என் கருங்கூந்தல் கலைந்தோடி மேகங்களாக நான் பயந்தோடி வந்தேன் உன்னிடம் உண்மை கூற, என் கருங்கூந்தல் கலைந்தோடி மேகங்களாக நான் பயந்தோடி வந்தேன் உன்னிடம் உண்மை கூற. இதுவரைக்கும் நலவென்பா, இதுவரைக்கும் நலவென்றோம். அடுத்தது, நீ இல்லாமல் யாரோடு உறவாட வந்தேன் உன் இளமைக்கு துணையாக தனியாக வந்தேன். இது கவியரசு கண்ணதாசன் சொல்லுவார், நான் மலரோடு தனியாக ஏனங்கு நின்றேன் என் மகராணி உனைக்கான ஓடோடி வந்தேன். நீங்க இலக்கியம்னா பாட்டு முழுக்க இலக்கியமா இருக்கணும்னு நினைக்காதீங்க. ஒரு பல்லவி இருக்கும், ஒரு சரணம் இருக்கும். இதுல உள்ள செய்தியை பாருங்க. முழு பாட்டும் இலக்கியமா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பாட்டு ஓடிட்டு இருக்கு, எல்லாரும் பஜ்ஜி சாப்பிட போயிடுவோம், வேலைக்கு ஆகாது. அடுத்து சொல்றாரு, காதலில் குறிப்பாக வாழ்க்கையில சோகம் இருக்கும்ல, எல்லா நேரமும் ஜெயிச்சுக்கிட்டே இருக்க முடியுமா? அப்படி இருந்தால் வாழ்க்கை போர் அடிச்சிடும். அப்போ வந்து இந்த சோகத்தை புறநானூறு மிக அருமையாக சொல்லுது. என்னன்னா, நமக்கு தெரியும், வீரத்திற்கு அடையாளம் உடைக்கு அடையாளம், உடைத்தன்மைக்கு அடையாளம் பாரிவள்ளல், பரம்பு மலை. உங்களுக்கு தெரியும், பாரிவள்ளல் கதை தெரியும். கபிலர் வந்து பாரியோடு இருக்கக்கூடிய புலவர். அவரை பற்றி நிறைய பாடல்கள் எழுதியிருக்கிறாரு. அடிக்கடி இவர் வந்து கபிலர் பாட்டு எழுதி பாரிவள்ளலுடைய புகழை எழுதி பண்ண சேர சோழ பாண்டியர்கள் பாரிவள்ளல் கதையை முடிக்கணும்னு ஆசைப்படுறார். இவர் என்ன சொல்றார், கபிலரு, இந்த பாரு, நீங்கள் எங்கள் பாரியை ஜெயிக்கவே முடியாது, போரில் ஜெயிக்க முடியாது. நீ என்ன தெரியுமா செய்யலாம், இந்த பாட்டு பாடி டான்ஸ் ஆடுறாங்கல்ல விரலி பெண்கள், அவங்கள கூட்டிகிட்டு வந்து 4 பாட்டு பாடினா எங்கள் பாரி பரம்பு மலையவே இலவசமாக கொடுத்துட்டு போயிடுவாங்க அவங்களுக்கு. கபிலர் எழுதுறாரு. இதை கேட்டு அதே மாதிரி விரலி பெண்களோடு வந்து சேர சோழ பாண்டியர்கள் பாரியை குன்றுவிட்டு அந்த பரம்பு மலையை கைப்பற்றியதாக இலக்கியம் சொல்கிறது. இதில் என்ன ஒரு பெரிய சோகம்னா, அந்த பாரியுடைய மகள்கள் உங்களுக்கு தெரியும், அங்கவை சங்கவை தெரியும், தந்தையை இழந்து தங்களுடைய நிலத்தையும் இழந்து அவர்கள் ஆண்ட பரம்பு மலையையும் இழந்து அந்த மகள்கள் வாடி கபிலர் அடைக்கலம் கொடுத்துருக்கிறார். அவர் தான் பார்த்துக்கிறாரு. அந்த நேரத்தில் ஒரு இந்த பாடல் எழுதுறாரு கபிலர். என்ன சொல்றாரு, அற்றை திங்கள் அவ்வெண்ணிலவில், அற்றை திங்கள்னா போன பௌர்ணமி நாளில், எம் தந்தையும் உடையும் எம் குன்றும் பிறர்கொள், எங்கள் அப்பாவும் இருந்தார், இந்த மலையும் வேற யாரும் எடுத்துக்கிட்டு போல, இற்றை திங்கள் இவ்விநிலவில்
இற்றை திங்கள் இவ்வெண்ணிலவில், இந்த பௌர்ணமியில் வென்று ஏரி முரசின் வேந்தரையும் குன்றும் கொளார் எந்தையும் இளமே. எங்ககிட்ட எங்கள் நாடும் இல்லை, எங்கள் அப்பாவும் இல்லை. மிகப்பெரிய ஆகப்பெரிய சோகம் இது. அப்பாவை இழந்த தந்தையை இழந்த இரு மகள்கள் பாடுவதாக இந்த புறநானூறு சொன்னிச்சு. இந்த புறநானூற்று பாடலை 2 கவிஞர்கள் மிக அழகாக கையாண்டிருக்கிறார்கள். அதை சோகமாக கையாளலை, நல்லா தெரிஞ்சுங்க. அதை சோகமாக இந்த புறநானூறு சொல்லணும், ஆனால் அந்த சோகத்திலிருந்து விடுபட்டு மகிழ்ச்சியாக சொல்லணும். கவியரசு கண்ணதாசன் அன்றொரு நாள் அதே நிலவில் அவர் இருந்தார் என் அருகில், நான் அடைக்கலம் தந்தேன் என் அழகை நீ அறிவாயோ வெண்ணிலவே. இது சோகத்தை சுகமாக மாற்றுவது. இதை கவிப்பேரரசு வைரமுத்து சொன்னார். என்ன சொன்னார்? நறுமுகையே நறுமுகையே நீ ஒரு நாழிகை நில்லாய், செங்கனி ஊறிய வாய் திறந்து நீ ஒரு திருமொழி சொல்லாய், அற்றை திங்கள் அந்நிலவில் நெற்றித் தரள நீர் வடிய கொற்றை பொய்கையாடியவன் நீயா, அற்றை திங்கள் அந்நிலவில் நெற்றித் தரள நீர் வடிய கொற்ற பொய்கையாடியவள் நீயா. அதுக்கு கதாநாயகி வர, திருமகனே திருமகனே நீ ஒரு நாழிகை பாராய், வெண்ணிற புறவியில் வந்தவனே வேல்விழி மொழிகள் கேளாய், அற்றை திங்கள் அந்நிலவில் ஒற்ற பொய்கையாடுகையில் ஒற்றை பார்வை பார்த்தவன் நீயா. முடிஞ்சு போச்சு புறநானூறு. இதை ரசிங்க, இதை பாருங்க. அடுத்தது கம்பராமாயணத்தில் ஒரு காட்சி. ராமன் அம்பு விடுறான், தாடகை இறந்து போகிறான். இது ஒரு காட்சி. ராமனுடைய அதே நேரம் காலடி துகள்கள் பெற்று அகலிகை உயிர் பெறுகிறாள். இது கம்பன் எழுதினது. இந்த இடத்துல விஸ்வாமித்திரர் ராமனை பற்றி புகழ்ந்து பாடுவதாக கம்பர் ஒரு வரி எழுதுகிறார். இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனிந்த உலகுக்கெல்லாம். இது கம்பராமாயணத்தில் இருக்குது இந்த பாட்டு. ஆமாம், நான் ஏதோ வண்ணம் கிண்ணம்னு சொல்கிறேன்னெல்லாம் செக் பண்ணிக்கங்க. இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனிந்த உலகுக்கெல்லாம், உய்வண்ணம் அற்றி மற்றோர் துயர் வண்ணம் வருவதுண்டோ, மைவண்ணத்து அரைக்கி போரில் மழை வண்ணத்து அண்ணலே, உன் கைவண்ணம் அங்கு கண்டேன் கால் வண்ணம் இங்கு கண்டேன். கையால் விட்டா செத்து போகிறா, கால் பட்டி பொழிச்சிக்கிறா ஒருத்தி. இது வண்ணம்ங்கிற சொல் ஒவ்வொரு வரியிலும் 2 சொற்களாக 8 இடங்களில் வரும். இது ராமாயணத்தில் உள்ள செய்தி. இந்த ராமாயணத்தை, இந்த இலக்கியத்தை கவியரசு கண்ணதாசன் சொல்கிறார். நான் ஏன் அடிக்கடி கண்ணதாசனை மேற்கோள் காட்டுறேன்னு சொன்னால், எனக்கு தெரிந்தவரை திரை இசையில் இலக்கியத்தை அதிக அளவில் கையாண்ட ஒரே கவிஞன் கவியரசு கண்ணதாசன் தான். எல்லாரும் எடுத்திருக்காங்க, கொஞ்சம் இருக்குது. நான் இதை ஒரு பெரிய ரிசர்ச்சே பண்ணணும், அதனால சொல்ல வரேன். என்ன சொல்கிறாரு? இந்த பாட்டை கவியரசு கண்ணதாசன் சொல்கிறாரு. கண்ணம் மின்னும் மங்கை வண்ணம் குந்தன் பின்னன் வந்த பின்னும் அள்ளி அள்ளி நெஞ்சில் வைக்க ஆசையில்லையா, கண்ணம் மின்னும் மங்கை வண்ணம் குந்தன் பின்னும் முன்னம் வண்ணம் அள்ளி அள்ளி நெஞ்சில் வைக்க ஆசையில்லையா. கேட்டுட்டு சொல்லுவாரு, கார் வண்ண கூந்தல் தொட்டு தேர் வண்ண மேனி தொட்டு பூ வண்ண பாடம் சொல்ல எண்ணம் இல்லையா. இதுவும் இலக்கியம் தான். அடுத்து சொல்றாரு, பால் வண்ணம் பருவம் கண்டு வேல் வண்ணம் விழிகள் கண்டு மான் வண்ணம் நான் கண்டு வாடுகிறேன், கண் வண்ணம் அங்கே கண்டேன் கை வண்ணம் இங்கே கண்டேன் பெண் வண்ணம் நோய் கொண்டு வாடுகிறேன். இதுவும் இலக்கியம்தான். திருமூலர் சொன்னார் பக்தி இலக்கியத்தில். திருமூலர் சொன்னதுதான். திருமூலர் சொன்ன பக்தி இலக்கியத்தில் நீ எல்லாரும் இன்னைக்கு மோட்டிவேஷனல் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாரும் சொல்றது, எங்கள் ஐயா மரியாதைக்குரிய இன்றைய சிறப்பு விருந்தினர் அதிகமாக சொல்லுவது, உன்னை அறிந்து கொள். நீ யார், உன்னுடைய பலம் என்ன நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் நீ அடுத்தடுத்த லெவலுக்கு போக முடியும்.
திருமூலர் சொல்றார் பக்தி இலக்கியத்தில், தன்னை அறிந்து கொள், உன்னை அறிவதுதான் முறையான அறிவு. திருமூலர் சொன்னார், சாக்ரட்டிஸ் சொன்னார், விவேகானந்தர் சொன்னார், எங்கள் ஐயாவும் சொல்கிறார். அது என்ன, நம்முடைய பலம் என்னன்னு கேட்கணும், பலம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும், நம்முடைய உயரம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஒரு முறை மரியாதைக்குரிய தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர்கிட்ட போய் கேள்வி கேட்குறாங்க, ஏன் நீங்கள் பாரத பிரதமராக முயற்சி செய்யக்கூடாதுன்னு. இது நடந்த செய்தி, செய்தியாளர்கள் கேட்குறாங்க. உடனே அவர் சொன்னார், என்னுடைய உயரம் எனக்கு தெரியும்னார். என்னுடைய உயரம் எனக்கு தெரியும், அது வரைக்கும் போராடும் அப்படின்னு சொன்னார். அது நான் விஷயத்துக்கு வரேன். திருமூலரில் 8ஆம் தந்திரத்தில் சொல்கிறாரு, தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை, தன்னை அறியாமல் தானும் கெடுகின்றான், தன்னை அறியும் அறிவை அறிந்தபின் தன்னையே அர்ச்சிக்க துணிந்தானே. இது திருமூலர் சொன்ன 8ஆம் தந்திரம். இதை கவியரசு கண்ணதாசன் சொல்றார், உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். இப்போ இந்த இடத்துல ஒரு கேள்வி வைங்க, போராடி தான் வாழ்க்கையை வாழணுமா, போராட்டம் தான் வாழ்க்கையா? என்னை பொறுத்தவரை போராடி வாழ்ந்தால்தான், போராடி ஒரு இடத்தை அடைந்தால்தான் அதை தக்க வைக்க முடியும். எடுத்தவுடனே கிடைச்சிருச்சுன்னா தக்க வைக்க முடியாது. பரிணாம கொள்கை எழுதிய சார்லஸ் டார்வின் சொன்னார், 10,000 பக்கத்துக்கு ஆராய்ச்சி பண்ணி எழுதுறாரு, 1000 பக்கமாக சுருக்கிறார், 500 குறையுது, கடைசியாக 2 வரியில் எழுதினார். எனக்கு தெரிஞ்சு உலகத்தில் பஞ்சு டயலாக் எழுதின முதல் ஆள் சார்லஸ் டார்வினாக தான் இருப்பார். என்ன சொன்னார்? உயிரினங்கள் உயிர் வாழ போராடுகின்றன, அதில் தகுதி உள்ளவை தப்பி பிழைக்கின்றனர். ஆங்கிலத்தில் சொல்லணும்னா ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ், சர்வைவல் ஆஃப் ஃபிட்டஸ்ட். இதில் முடிச்சார். வள்ளுவர் சொல்றார், முயற்சி திருவினையாக்கும், முயற்சின்மை இன்மை புகுத்திவிடும். முயற்சி பண்ணிக்கிட்டே இரு, முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தால் உனக்கு ஒரு காலத்தில் விடிவு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார். ஒரு சமீபத்தில் ஒரு செய்தி படித்தேன், முயற்சி பண்ணிட்டு தான் சார் இருக்கேன், எனக்கு ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது, நான் வாழ்க்கையில் தற்கொலை பண்ணிக்கலான்னு இருக்கேன். ஒரு கதையில் வந்தது. போகிறான், அப்படியே போயிட்டு இருக்கும்போது இது மாதிரி ஒரு கூட்டம் நடக்குது. ஒரு பெரிய குரு ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்கிறார், ஞான குரு. சரி, நம்ம எப்படியும் தற்கொலை பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம். அந்த என்ன பேசுகிறாருன்னு தெரியும், கடைசி ஆளான்னு கேட்டுக்கிட்டு இருந்தான். நல்லா பேசினார், நிறைய செய்திகள் சொல்லி வாழ்க்கையில் என்னென்ன செய்யணும் போகணும் வரணும் எல்லாம் சொன்ன உடனே அவன் கடைசியாக குருக்கிட்ட வந்தான். எல்லாரும் கலைஞ்சி போன உடனே, சாமி இதை மாதிரி நான் தற்கொலை பண்ணிக்க போனேன், உங்கள் பேச்சை கேட்டேன், எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குது, நான் வாழறதா போகிறதா அப்படின்னு. உடனே குரு கேட்டார், தற்கொலை பண்ணிக்க நீ என்ன முடிவு எடுத்த அப்படின்னா. அப்படி போவேன், ஆறு நிறைய தண்ணி போகுது, அதில் குதிச்சிருவேன், எனக்கு நீச்சல் தெரியாது, போயிடுவேன். சரி, நீ குதிக்கிறத பார்த்து யாராச்சும் உன்னை காப்பாற்றிட்டா என்ன பண்ணுவான்? அப்படியே போனால் தண்டவாளம் இருக்குது, ட்ரெயின் வரும், தொடர் வண்டி வரும், அதில் விழுந்து செத்து போகலான்னு. சரி, அன்னைக்கு ட்ரெயின் வரல, லேட் ஆகுது, என்ன பண்ணுவாங்க? இல்லை, எங்கள் வீட்டில் கயிறு இருக்குது, மரம் இருக்குது, நான் தூக்க மாட்டேன். சரி, கயிறு அறுந்து போகுது, அப்போ என்ன பண்ணுவேன்? எங்கள் வீட்டில் கிணறு இருக்குது, அதில் குதிச்சிருவேன். குரு கேட்டாராம், ஏண்டா சாவறதுக்கு இத்தனை வழி கண்டுபிடிக்கிறிய, வாழறதுக்கு ஒரு வழி கூட வாடா நீ கண்டுபிடிக்கலன்னார். நீ தற்கொலை பண்ணிக்கிறது நீ எடுத்த முடிவு, இத்தனை வழிகளை தேர்வு செஞ்ச நீ ஏன் வாழணும்னு நினைக்கலன்னு கேட்ட உடனே அது அப்பதான் கவியரசு கண்ணதாசன் சொல்றாரு, பார்க்க தெரிந்தால் பாதை தெரியும், பார்த்து நடந்தால் பயணம் தொடரும். பார்க்க தெரிந்தால் பாதை தெரியும், பார்த்து நடந்தால் பயணம் தொடரும். பயணம் தொடர்ந்தால் கதவு திறக்கும், கதவு திறந்தால் காட்சி கிடைக்கும், காட்சி கிடைத்தால் கவலை தீரும், கவலை தீர்ந்தால் வாழலாம், வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை பூமியில். ஒரு அற்புதமான வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.